வெல்கம் டு NMAX சிவல் முத்துக்கன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது miscellaneous exerciseல question number 5. Find the domain and range of the real function defined by f of x is equal to modulus of x minus 1. ஸோ இப்போ இதை எப்படி எடுக்கலாம்? மாடுலஸ் எக்ஸ் வந்து எதுவாக கொடுத்தாலுமே நமக்கு ரேஞ்ச் என்னவாக இருக்கும்? எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ஏன்னா மாடுலஸ்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ சிம்பிளாகவே டொமைன் நம்ம என்ன எடுக்கலாம்? ஆல் ரியல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்னே எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன கொடுத்தாலுமே உங்களுக்கு வேல்யூ உண்டு. -2 -1, ஸோ -5 -1, 5 -1, 0 -1. ஸோ எந்த நம்பர் எடுத்தாலும் உங்களால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ ரியல் நம்பர்ஸ் இங்கே இருக்கிறது எல்லா ரியல் நம்பருமே மைனஸ் இதிலருந்து ப்ளஸ்ஸு எல்லாமே கண்டினியூ ஆகலாம். அப்போ ரேஞ்ச் என்ன இருக்கும்? இது டொமைன், இது கோடொமைன். கோடொமைனில் ஃபங்க்ஷன் ஆகிறது தான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்ன எடுத்தாலும் மாடுலஸ் ஆஃப் -1 வெளியே எடுக்கும்போது 1, இங்கே மாடுலஸ் ஆஃப் 4 வெளியே வரும்போது 4, இங்கே மாடுலஸ் ஆஃப் -6 வெளியே வரும்போது 6. ஸோ என்ன எடுத்தாலும் உங்களுக்கு ஃபங்க்ஷனாகி வெளியே வர்றது பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதுவும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 -1 எடுக்கிறோன்னா 0, -1 -1 எடுக்கிறோன்னா 2. ஸோ அப்போது இங்கே நம்ம 1க்கு மட்டும் 0 வரும், மற்ற எது போட்டாலும் அது அப்படியே பாசிட்டிவ் வேல்யூவாக போயிட போகுது. ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எல்லாமே பாசிட்டிவாக இருக்க போகுது. சரிங்களா? அதுக்கு நம்ம எப்படி எழுதிடலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டொமைன் வந்து என்னென்ன எழுதலாம்? ஆல் ரியல் நம்பர்ஸ். ரேஞ்ச் என்ன எழுதலாம்? ரேஞ்ச் வந்து the set of non-negative numbers. நெகட்டிவ் இல்லாத நம்பர்ஸ் எல்லாமே வரும். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே இருக்கும். அவ்வளோதான். இல்லை இதை இப்படி எழுதலாம் கூட, செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்ன்னு கூட எழுதலாம்.